வாங்க இன்றைக்கி ஒரு லெமன் ரசம் வைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய். இதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் அதனோட போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கப்பு பருப்பு தண்ணி எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு பெரிய சைஸ் லெமன்னு. அது சாறு பிழிஞ்சு எடுத்துட்டு அதிலேயே வடிகட்டி ஊற்றிக்கணும். ஆனால் பருப்பு தண்ணியில் தான் வைக்கணும்னு கிடையாது. நார்மல் தண்ணி நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம், 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு வந்த அந்த விழுதியும் அதிலேயே போட்டு நல்லா வதக்கணும். இது தக்காளி அதிலே எதுக்காக போட்டு வதக்குறோம் அப்படின்னா, லெமன் ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு இதையும் நல்லா போட்டு அதை நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ கலந்து வச்ச அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இது நார்மல் ரசம் கொதித்து வெடித்து வரும்போது ஆஃப் பண்ணுவோம். அந்த அளவுக்கு போவேனா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா லெமன் ரொம்ப கொதி நிலைக்கு போயிடுச்சுன்னா கசக்கும். அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க.